அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2025 ஆங்கில புத்தாண்டு பலன். வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம், யாருக்கு யோகம், யாருக்கு விபரீத ராஜ யோகம், இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். நம்முடைய அம்மன் அருள் டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சிக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா, எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும். அதுல இருக்கிறதுலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான். ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார், ஒரு வருஷம் அவர் பயணிப்பார். அவரை வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பலன் இருப்பாங்க. அது இல்லாம குரு பார்க்கிற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு பழமொழியே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பாருப்பாங்க. சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது, இவங்க என்ன பாத்தீங்கன்னா 1.5 வருஷம். இந்த ராகு கேதை கண்டு யாரும் அப்படியே பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க. ஒரு மனிதனுக்கு ராகு கேதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம். அப்படிப்பட்ட இந்த ராகு கேதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. இதுதான் இங்க பிளஸ். இந்த வருஷத்துல பாருங்க, இந்த 2025 எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது எல்லாமே பயிற்சி ஆகும்போது பலவிதமான யோகத்தை, விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். அது உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்துதான். நான் ஏன் எல்லா வீடியோலும் பொது பலன் கொடுக்குறேன்னா, சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க. ஒரு சில அம்மன் அருள் டிவி நேயர்கள் சொல்றீங்க. இருந்தாலுமே ஒரு பொது பலன் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துது, இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். கார்த்தியானியாக வித்மகே கன்னிய குமாரிச்ச தீமகே தன்னோ துர்கை பிரஜோதயா. அதாவது துர்கை அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற விருச்சக ராசி அன்பர்களே, பொதுவா பாருங்க, விருச்சக ராசிங்கிறது காலபுருஷனுக்கு இது 8வது ராசி. எல்லாமே பாருங்க திடீர் முடிவு எடுக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி. அதனாலதான் இங்க துர்கை அம்பாளுடைய அனுகிரகம் முழுக்க இருக்கும். ஏன்னா ராகு கேது இங்க உச்சம் ஆகுறதுனால. அப்ப துர்கை அம்பால அனுகிரகம் பெற்ற விருச்சக ராசினா இந்த ராசி தான். அது மட்டும் இல்ல, முருகனுடைய அருளும் அங்க இருக்கும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் துர்கை அம்பாலோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் விருச்சக ராசி அம்பாள்கிட்ட. அது மட்டும் இல்லங்க, நிறைய பேர் இந்த விருச்சக ராசியில பிறந்தவங்க, விருச்சக லக்னமா இருக்கட்டும் இல்ல விருச்சக ராசியா இருக்கட்டும், பாருங்க பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலும். தெரியுங்களா, இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இதான் விருச்சகம். டக்கு டக்கு டக்குன்னு அவருடைய குணத்தை டக்கு டக்குன்னு மாத்துவாங்க. இவங்களுடைய சிந்தனை பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்துலயும் பாருங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், இந்த அபயகரமான வேலைகள், இது எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி, இந்த விருச்சக லக்னம் தான். எடுத்து பாருங்க ஜாதகத்துல கண்டிப்பா இருக்க. மருத்துவர்னா பயங்கரமா சாதிப்பாரு.
நிறைய பேர் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க பாருங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் அந்த விருச்சக ராசி விருச்சக லக்னத்துல இருப்பாங்க. ஏன்னா நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும் தெரியுங்களா விருச்சக ராசி கிட்ட. அந்த குணத்தை வெளியில கொண்டாண்டா கண்டிப்பா இவங்க வெற்றி தான். நீங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை உங்களுடைய திறமையை வெளியில காட்டினா நீங்க பெரிய ஆளு உங்க இதுல. ஏன்னா அவ்வளவு ஒரு புத்திசாலி குணம் விருச்சக ராசியில இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒருத்தரை பாக்குறதுக்கு தான் அவரை பாக்குற பயமுறுத்துறாப்புல அவருடைய குணாதிசயம் தெரியும். ஆனா பழகிட்டா நல்லா அன்பை காட்டக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி மட்டும்தாங்க. ஒரு இறக்க குணம் இருக்கும், அவ்வளவுதான் விருச்சக ராசியில. ஆனா நேரு வழியை விட ஷார்ட் வழியில போய் ஒரு காரியத்தை ஷார்ட் அடிச்சிருவாரு. இதுதான் விருச்சகத்துடைய குணம். அவருடைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த 2025 புத்தாண்டு என்ன மாதிரி ராஜயோகத்தை கொடுக்க போறார்? பயங்கரமான ராஜயோகம் விருச்சக ராசியை பொறுத்தவரை. நல்ல டைமிங், பயங்கரமா வேலை செய்யுது விருச்சகத்துக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய ஒவ்வொரு பாதையுமே சிங்க பாதையை நோக்கி தான் அடுத்த ஸ்டெப் வைக்கணும். எதுலையுமே தைரியத்தை மட்டும் விடாதீங்க விருச்சக ராசி என்பவர்கள். உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்குது. தைரியத்தை விடாம தன்னம்பிக்கையோட இருந்து அடிச்சீங்கன்னா உங்க அடி பயங்கரமான அடி, வீர அடி. ஏன்னா விருச்சகத்துக்கு எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்குது. எந்த காரியம் எடுத்தாலும் சரி இந்த வருஷம் 2025 புத்தாண்டு உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய புத்தாண்டா இருக்கு. ஏன்னா கிரகம் இப்ப பாருங்க, குரு உங்க ராசிய மார்ச் மாசத்துல பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவர் பிப்ரவரியில தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் 8ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மார்ச் மாசம் கடைசியில. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் பாருங்க 5ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு ரிவர்ஸ்ல 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. கேந்திர யோகத்துல ராகு. அடுத்து 10ஆம் பாவத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. இதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் உங்களுக்கு பலவீனத்துல போய் உட்காந்துருக்கு. 8ஆம் இடத்துல குரு மட்டும்தான் உங்களுக்கு சரியா இல்லை. மத்த எல்லா கிரகமும் நல்லா இருக்கு. இருந்தாலுமே குரு உங்களுக்கு எடுக்க மாட்டாரு. ஏன்னா நட்சத்திரத்தை நான் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம், போகக்கூடிய நட்சத்திரம் பயிற்சி ஆகி போனாருன்னா மிருகசீரத்தெல்லாம் போவாரு. பொதுவா பாருங்க, மிருகசீர நட்சத்திரங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். அப்போ உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திரத்தை தான் அவர் போறார். அப்புறம் உங்களுக்கு எடுப்பாரா? அதாவது தன்னுடைய கையெடுத்து தன்னே கண்ணை குத்திக்குவாங்களா? குத்த மாட்டாங்க. அப்ப கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை விருச்சக ராசிங்களா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க திருவாதிரை குரு போவது திருவாதிரத்துல போவார். அதுவும் பாருங்க ராகுடைய நட்சத்திரம். ராகு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு நல்லவர் மட்டும்தான். ஏன்னா உங்க ராசியில ஒரு உச்சமாகிறார். அப்ப 8ஆம் இடத்துல குரு போச்சு, என்னுடைய வாழ்க்கை போச்சுன்னு புலம்ப கூடாது, என்னுடைய வருமானம் போச்சுன்னு புலம்ப கூடாது, எதுலையுமே கலங்க கூடாது. தைரியம் விருச்சக ராசி அடி, ஒவ்வொரு அடியும் தரமான அடியா இருக்கும் விருச்சக ராசி. எல்லாமே நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. இனிமே இந்த வருஷம் 2025 இதை நோக்கிதான் நீங்க பயணிக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்கிறாங்க. ஏன்னா சில பேர் எனக்கு விருச்சக ராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது, அதனால சொல்றேன். இனிமே டைமிங் நல்லா இருக்கு, கரெக்டா ஃபாலோ பண்ணி போதும். உங்க ஜாதகத்தை தசா புத்தி எடுத்துக்கங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பாருங்க. இதை பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த கிரகத்தை மேட்ச் பண்ணி பாருங்க. நான் ரைட்டா துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம். ஏன்னா திசா புத்தி தான் இங்க ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். லக்கணம் என்பது உயிருங்கிறாங்க, ராசிங்கிறது உடல்ங்கிறாங்க. நம்ம உடம்புல 9 கிரகம் எங்கிறது. எந்த கிரகம் ஒரு நல்ல கிரகமோ அது நல்ல விஷயத்த செய்யும். எந்த கிரகம் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அந்த கிரகம் அந்த அது சம்பந்தமா நீ பெரிய ஆளாக வருன்னு காட்டுது. அப்ப எல்லாமே பாருங்க, எல்லாமே சூப்பரா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கு. திசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தா எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை முதல் பலன், என்னுடைய பொறுத்தவரை விருச்சக ராசி இதுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்பட்டாங்க, உங்களுடைய செவ்வாய் நீசமாயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வேலை போச்சுங்க, வேலை நிரந்தரமா கிடையாது, கடன் பிரச்சனை வந்துச்சுங்க. நிறைய பேர் கடன் இல்லாத ஆளே கிடையாது தெரியுங்களா விருச்சக ராசியில. கண்டிப்பா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு ரொம்ப போட்டிகள் இருந்துச்சு, நிறைய போராட்டம் இருந்துச்சு, எனக்கு வேலையே நீ விட்டு போயிருச்சு, வீட்டுல குடும்பத்துல நிறைய செலவு வந்துச்சு, டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு. நிறைய பேர் கேட்டுங்க கண்டிப்பாக. இன சம்பந்தமா பிரச்சனை, பூமி சம்பந்தமா பிரச்சனை, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை நிறைய பேர் இருக்கு. சனி அங்க போய் உட்கார்ந்ததுனால கேட்டா சொல்லுவாங்க, யாருக்கு சனி பவன் சரியா இல்லையோ, அம்மாவுடைய உடம்போ இல்ல வீட்லயோ இடத்துலயோ ஒரு கோர்ட்டு கேஸோ வழக்கு பிரச்சனையோ, இல்ல சகோதர சகோதரி ஒரு மன வருத்தமோ, திருமண வாழ்க்கையில ஒரு தாமதமோ, திருமண சம்பந்த பிரச்சனை ஒரு மன வருத்தமோ, இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரங்க. வெளிநாட்டுல வேலைக்கு போயிடறாங்க, அந்த வேலை சரியாம இல்லை. சில பேர் நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்தவங்க பல பேர். விருச்சக ராசி கேட்டாங்க சொல்லுவாங்க நிறைய பேர், நான் ஆமாங்க நான் வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்துட்டேங்க, எனக்கு வேலை கிடைக்கல, இங்க வேலை சரியா அமையல, வேற கண்ட்ரி மாற பார்த்து என்னால முடியல. இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க தான் விருச்சக ராசி. இனிமே இருக்காது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றியான பாதை, மிகப்பெரிய ஒரு யோகமான பாதையை நோக்கி நீங்க செல்றீங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பாருங்க, 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. டைரக்டா பாருங்க, அவர் 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்தை 10ஆம் பார்வையா அவர் பாக்குறாரு.
குருவுடைய பார்வை உங்களுக்கு பாருங்க, அவர் குரு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 12ஆம் பாவத்தை பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. கண்டிப்பா செலவை குறைச்சிடுவார் நிறைய பேருக்கு. குடும்பத்துல வருமானம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? இடம் பூமியில காசை போடணும். இதுதான் குரு பாவங்கள் செய்யக்கூடிய வேலை. 8ல குரு இருந்தா ஒண்ணு இடம் பூமியா சம்பந்தமா இடம் வாங்கி போடணும். அடுத்து 5க்கும் வருதான். அப்ப குழந்தை குடும்பத்துக்காக இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம் எல்லாமே இந்த விருச்சக ராசிக்கு சூப்பரா இருக்கு. இப்ப வீடு கட்டலாமா கட்ட வேணாம் என்னை கேட்டா கண்டிப்பா கட்டுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா அந்த அமைப்பு இருக்கு. ஏன் வீடு கட்டுவீங்க? 4ஆம் வீட்டு இருந்து 5ஆம் இடத்துல போயிட்டாரு, நீ உனக்கு எல்லாமே நான் கொடுக்குறேங்கிறாரு. அவர் போகக்கூடிய நட்சத்திரம் என்ன? புரட்டாதி, இந்த குருவோட சரத்துல போறாரு. அப்ப இடம் வாங்கி வீடை கட்டுங்கிறாரு. அப்ப வீடு கட்டக்கூடிய யோகம், இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற யோகம், இது எல்லாமே விருச்சக ராசிக்கு 100% 8ஆம் இடத்து குரு கண்டிப்பா அந்த வேலையை செய்யும். வழக்கு பிரச்சனை, எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்க பக்கம் சாதகமா முடிவு வந்து நிறைய வழக்குகளுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்க. எல்லா தடையும் நீக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. அப்ப இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம். எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே உங்க பக்கம் தீர்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், காதல் திருமணம், திருமண வாழ்க்கை உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும். நிறைய பேருக்கு திருமண பேச்சு பேசிடுவாங்க. இப்ப கண்டிப்பா திருமணம் தடைப்பட்டு இருந்துச்சு. இந்த 1 வருஷம் ஏப்ரல் 2 மாசத்துல பாருங்க, நிறைய பேர் திருமணம் கணவன் முறைக்கல. அப்படி ஏதாச்சும் சண்டை வம்பு பிரச்சனை இப்படியே பாத்துக்கீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. திருமணம் கைக்கூடி வரும். காதல் திருமணமா, 2வது திருமணமா எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு அமைச்சுக்கலாம். தொழில சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு தொழில லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து, திசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல வெற்றிகள் வருது. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய சரி, வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணக்கூடிய அமைப்புகளா எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் கிடைக்க போது பாத்துக்குங்க. இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை வெளிநாடா இருக்கட்டும், உள்நாடா இருக்கட்டும், 2 பேருக்குமே சொல்றேன். வெளிநாடு நான் போகணும், நான் அப்ளை பண்ணேன், கண்டிப்பா எனக்கு வெளிநாடு கிடைக்கல, கண்டிப்பா வெளிநாடு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். இது எல்லாமே அற்புதமா விருச்சக ராசி தூக்கி அழகா கொடுக்குறாரு, சூப்பரா கொடுக்குறாரு. ஒண்ணு நீ வெளிநாடு போ, இல்ல வீடை கட்டு. 2 பிளான் தான் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த காலகட்டம். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பெருங்கொண்ட பணம் திடீர் யோகம்னா கேட்கறாங்கல்ல, எனக்கு லாட்ரியும் அடிக்குமா, ஏதாச்சும் அடிக்காதா, எனக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்குமான்னு. கண்டிப்பா அடிக்கும். ஏன் அடிக்கும்? 2, 5 போயிட்டு 8ஆம் இடத்துல இருக்கு. அப்ப வெளிநாட்டுல ஒரு லாட்ரி சீட் எடுத்தாலும் கண்டிப்பா யோகம் அடிச்சிடும். அப்ப அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து, திசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. விருச்சக ராசிக்கு சூப்பரான யோகம் இருக்கு, பாத்துக்குங்க. இந்த டைம் பக்கவா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு நிறைய பண்ணாங்க விருச்சக ராசிக்காரங்க. தொடர்ந்து ஒரு 3 மாசமா உடல் சரியில்லை, நீர் சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கண்டிப்பா இருந்திருக்கும். இல்ல குடும்பத்துல ஒரு கலகம் இருந்திருக்கும். இது எல்லாமே இருக்காது இப்ப. அப்ப நிம்மதியான ஒரு தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க. விருச்சக ராசிக்கு நிம்மதியான ஒரு தருணத்தை நோக்கி நீங்க செல்ல போறீங்க. அப்ப உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நோய் சரியாகும். எங்க போய் நீங்க லோன் கேளுங்களேன், இப்ப லோன் கிடைக்கும். இப்ப கடன் போய் கேட்கறீங்க, வீட்டுக்காண்டி, இடத்துக்காண்டி, பூமிக்காண்டி, ஏதாச்சும் ஒரு விஷயத்த போய் கடன் கேட்கறீங்கன்னா அந்த லோன் உடனே சாங்ஷன் ஆகும். உங்க பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது அனுகூலமா இருக்கு. தனியார் பேங்கா இருக்கட்டும், வங்கி சம்பந்தப்பட்ட பேங்க்ல வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. வங்கி வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் உள்ளவங்க, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ளவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த துறை எல்லாமே இயங்க போகுது, பாத்துக்கோங்க. இந்த வருஷம் சூப்பரா இருக்குது. அப்ப நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண, நிறைய பேர் ரியல் எஸ்டேட், அரசியல்வாதி 2க்குமே சொல்றேன், சூப்பரா இருக்கு பாருங்க டைமிங். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே நல்லா ஒரு இயங்கக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லாமே ஆணுடைய தைரிய விரியம் வரும். இந்த 2025 புத்தாண்டு நான் சொல்றேன். இப்ப நட்சத்திர பலன், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான ஆளுங்க. எதுவுமே அவசரப்பட மாட்டாரு. என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் இப்படிதான் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். குடும்பத்தை எடுத்து பார்ப்பாரு. பொறுமையான குணம் இருக்கும், அனுசரிச்சு போற குணம் இருக்கும், தன்மையான குணம் இருக்கும், விட்டு கொடுத்து போற குணம், எல்லாமே ஒரு டேலண்டான குணம் இவர்கிட்ட இருக்குது. விஷாகத்துல பிறந்தவங்களுக்கு. விஷாகத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வீடை கட்டுவாங்க, இடத்த வாங்குவாங்க, பூமி வாங்க, வண்டி வாங்க, வாகனம் வாங்க, வீட்டுல சுபகாரியம் பண்ண போறாங்க. விஷாகத்துல பிறந்த அனைவருக்குமே சொல்றேன், ஒரு சுபகாரியம் கண்டிப்பா நடக்குது, பாத்துக்குங்க. அது சுப செலவு அந்த வருஷத்துல 2025 பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. படிப்பு கல்வியா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், அரசாங்க வேலையா இருக்கட்டும், அரசு மூல அனுகூலமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். அறிவுக்குள்ள இடத்துல போய் குரு போய் உட்காந்துருக்காரு. அப்ப அறிவு சார்ந்த விஷயத்துல பயங்கரமா நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் வருது, பாத்துக்கோங்க. அப்ப இந்த காலகட்டம் 2025 புத்தாண்டு சூப்பரா இருக்கு. அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய நபர்கள், தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. எதுவுமே டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுவாங்க. திடீர் சிந்தனை, திடீர் மாற்றங்கள். உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் நிம்மதி. வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். நீங்க எதுவும் தேடி போனோம், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். லாட்ரி யோகம், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், தாமதங்கள், பிரச்சனை எல்லாமே சரியாகும்.
வீட்டுல சுபகாரியம் கண்டிப்பா நடக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க. கேட்டை நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம். கோட்டை கட்ட போறாங்கன்னு அர்த்தம். இவங்க எப்போதுமே புத்திசாலி, பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும். ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாரு, ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திப்பாரு. இனி இப்படிதான் கேரக்டர்னா உனக்கு ஏத்தாப்புல நான் மாறுவேன் அப்படிம்பாரு. தன்னையே ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் அவர்கிட்ட. அறிவுக்கு உள்ள கிரகம் தானே புதன். அப்ப அறிவு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க. நிறைய பேர் பாருங்க ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க, கமிஷன் ஏஜென்ட்ல இருப்பாங்க. இது எல்லாமே பேங்க்ல வேலை பார்ப்பாங்க. இது எல்லாமே கேட்டை நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்கும். இந்த 2025 அழகா கொடுக்குறாரு. வீட்டுல சுப செலவு கண்டிப்பா வரும். இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பண்ணியே ஆகணும். கேட்டை சில பிறந்தவங்க சுப செலவு கண்டிப்பா இருக்கு. குரு 8ல போயிருக்காரு. அப்ப இடம் வாங்கி வீடை கட்டு, இல்ல இடத்தை வாங்கு, பூமியை வாங்கு, வண்டியை வாங்கு, வாகனத்தை வாங்கு, சுப செலவை பண்ணுங்கிறாரு. பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் எங்க வேணா கிடைக்கும். நீங்க எங்கேயுமே இப்ப லோன் கழுங்க, கடன் கழுங்க, உடனே கிடைக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயத்த உயர் பதவி, ப்ரமோஷன், வேலையில ப்ரமோஷன், இனிமே எல்லாமே கேட்டை எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய் எல்லாமே ஒரு வெற்றி அடையக்கூடிய நேரம் கண்டிப்பா கேட்டை நட்சத்திரத்துக்கு வருது. பாத்துக்குங்க. இந்த 2025 வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது.